Dear friends, welcome to ASAR Knowledge Hub. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஸ்பெஷலாக இது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்ட் டூ இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு அட்டன் பண்ணும்போது எப்படி எழுதுனா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து இருக்குது. அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ எப்போவுமே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்து போய் எப்படி எழுதலாம், எப்படி எழுதுனா நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பயந்து போகாதீங்க. The questions will be easy for you. எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ட்டோட உங்களுடைய எக்ஸாமை நீங்கள் போய் எழுதுங்க. நீங்கள் படித்தது அங்கே வரப்போகுது. ஸோ in this video we are going to see the 8 secrets to face the exam. உங்கள் எக்ஸாமை பயப்படாமல் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 8 சீக்ரெட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு யூனிட்டை படிக்கும்போது அதில் 4 டாபிக் இருந்தால் அதில் நீங்கள் வந்து நல்லா தரவாக படிச்சிருந்தது ஒரு 3 டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ அந்த 3 டாப்பிக்கை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா மலாலா, அப்புறம் காந்திஜியோட எஸ்ஸே அண்ட் வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர், அடுத்து லவ் சைக்கிள், இந்த 4 இருக்குது. இதில் நீங்கள் எதெல்லாம் தரவு பண்ணியிருக்கீங்களோ அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காந்திஜியும் மலாலாவும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த செகண்ட் யூனிட் 9 கோல்ட் மெடல்ஸ், ஆலிஸ் ஃபெல், ஸ்கூல் ஃபார் சிம்பத்தி, பாண்ட் பாண்டிங், இது 4 இருக்குது. இதில் நீங்கள் ஆல்ரெடி எது படிச்சிருந்தீங்களோ அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 9 கோல்ட் மெடல்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. தேர்ட் யூனிட்டில் வந்து திங்ஸ் தட் ஹேவ் பின் டன் பிஃபோர், ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங், மேஜிக் ப்ரொகேட், ஸ்டோரிஸ் ஆன் ஸ்டேஜ். இதில் வந்து மேஜிக் ப்ரொகேட் அண்ட் ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. நீங்கள் இதை ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ், அதாவது புதுசாக எந்த டாப்பிக்கும் எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிக்காதீங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தது மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ கோ த்ரூ த ஆத்தர்ஸ் ஆஃப் தி ஒர்க்ஸ், ஒரு ஒர்க்கினுடைய ஆத்தர் அண்ட் பாயிண்ட்டை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப், இது வந்து உங்களுடைய எக்ஸாம் டைமிங்கில், எக்ஸாமுக்கு ஹாலுக்குள்ளே போயிட்டீங்க, கொஸ்டின் பேப்பர் வாங்கினதும் ஃபர்ஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ண வேண்டியது வந்து 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ். ஏன்னா இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன் வேர்டுக்கு போங்க. ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் எதுவும் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதிலே நீங்கள் ஃபெட்டப் ஆயிடுவீங்க. நமக்கு இது தெரியலையே அப்படின்னு அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ 5 மார்க் 8 மார்க் கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் ஒன் வேர்ட் போங்க. தென் யூ மூவ் த்ரூ த கிராமர் பார்ட். கிராமர் பார்ட்டில் ஒரு சிலது வந்து நீங்கள் தெரிஞ்சதாக இருக்கும், ஒரு சிலது உங்களுக்கு தெரியாததாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் டிப் இஸ், இஃப் யூ ஹேவ் ஸ்டடி த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ், ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் அந்த ப்ரோஸ், போய்ட்ரி அண்ட் ஷார்ட் ஸ்டோரி, இந்த 3ஐயும் நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா 5 மார்க் அண்ட் 8 மார்க்கை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு ஹிண்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 மார்க் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் செகண்ட் 5 மார்க் வந்து செகண்ட் யூனிட்லேருந்து எடுத்திருப்பாங்க. தேர்ட் 5 மார்க் வந்து தேர்ட் யூனிட்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. சேம் வில் பி ஃபாலோட் இன் த 8 மார்க் ஆல்சோ. ஸோ 8 மார்க்கில் வந்து 16th கொஸ்டின் இருக்கும், அது வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் 17th கொஸ்டின் வந்து செகண்ட் யூனிட்லேருந்து எடுத்திருப்பாங்க. 18th கொஸ்டின் தேர்ட் யூனிட்லேருந்து எடுத்திருப்பாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மாற்றி மாற்றி எடுக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டிப் இஸ், இஃப் யூ டோன்ட் நோ த ஆன்சர் ஃபார் த ஒன் வேர்ட், ஒரு வேளை உங்களுக்கு ஒன் வேர்டுக்கு கிராமர் பார்ட்டுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா அதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்து ஒரி பண்ணிகிட்டே இருந்துட்டு 5 மார்க் 8 மார்க் எழுதாமல் விட்டுறாதீங்க. முதல்ல தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். அடுத்த 6th ஒன், இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நோ த ஆன்சர் ஃபார் எனி கொஸ்டின், ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஸ்டினே புரியாமல் இருக்கும், இல்லை உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கும். அப்படி தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினை வாசிச்சதுமே இது இந்த யூனிட்லேருந்து எடுக்கப்பட்டது தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதையாவது எழுதி வைங்க. எதுவுமே எழுதாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் ரெலவெண்ட்டாக இருக்கிறத எழுதுறது ரொம்ப பெட்டர். 7th ஒன், கிராமர் பார்ட். கிராமர் பார்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்குது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருந்தாலே போதும், உங்களுக்கு கிராமர் பார்ட் எழுதிடலாம். அண்ட் அதில் எஸ்ஐ டைப்பும் வருது, அதாவது டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஐ, எக்ஸ்போசிட்டரி எஸ்ஐ அப்படின்னு நிறையா வருது. உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்து எஸ்ஐஸ் வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அது ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து எஸ்ஐஸ் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் த பாடி ஆஃப் த எஸ்ஐ அண்ட் தென் கன்க்ளூஷன். இதுதான் ஒரு எஸ்ஐனுடைய ஃபார்மேட். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து டாபிக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒரு எஸ்ஐ எழுதுறீங்கன்னா அதுக்கு டைட்டில் கொடுக்கணும், அப்புறம் இன்ட்ரடக்ஷனோ, பாடி ஆஃப் த எஸ்ஏ, அண்ட் ஃபைனலி வித் த கன்க்ளூஷன் வி ஹாவ் டு ஸ்டாப் த எஸ்ஏ. அடுத்த லாஸ்ட் டிப் வந்து ஒன் வேர்ட்.
இந்த ஒன் வேர்டு தான் முக்கியமான ஒரு பார்ட் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ ஒன் வேர்டில் மட்டும் நீங்கள் 10 ஒன் வேர்டும் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே இருக்காது. கண்டிப்பாக 10 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் 2 இங்கிலீஷில் நல்ல மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ஒன் வேர்ட்ஸை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் எஸ்ஏஸ். ஆல்ரெடி நீங்கள் படித்த எஸ்ஏஸ், நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற எஸ்ஏஸ், அப்புறம் உங்களுடைய டெக்ஸ்ட்ஸு, கிளாஸில் நீங்கள் லிசன் பண்ணது, அதுக்கப்புறம் உங்களுடைய கெஸ்ஸிங். ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கும் கரெக்டாக தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ஒன் வேர்டை கிளியர் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் தி 8 சீக்ரெட்ஸ் விச் ஐ எம் கிவிங் ஃபார் யூ டு அட்டெண்ட் யுவர் செமஸ்டர் எக்ஸாம் ஃபியர்லெஸ்லி. பயமே இல்லாமல் நீங்கள் வந்து செமஸ்டரை அட்டன் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நான் இதுலேயே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதை அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதில் ஒன் வேர்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் எக்ஸாம். பி கான்ஃபிடென்ட் அண்ட் ரைட் யுவர் எக்ஸாம்ஸ் வெல். தேங்க் யூ ஆல்.